வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம நினைத்த வரங்கள், நம்ம என்ன வேண்டுமோ அந்த வரன்கள் உடனே கிடைக்கக்கூடிய சோமவார விரதம், அதுவும் மிகவும் விசேஷமான கார்த்திகை மாத சோமவார விரத நாட்கள் எந்தெந்த நாட்களில் வருது, நம்ம எப்படி விரதம் இருக்கணும், என்ன நெய்வேத்தியம் வைத்து சிவபகவானை நம்ம வழிபடணும், சங்காபிஷேகத்தால் அபிஷேகம் அந்த அன்னைக்கு செய்கிறனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், நம்ம எப்படி எந்த நேரத்தில் நம்ம அபிஷேகம் செய்யணும் போன்ற தகவல்கள் அனைத்தும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே சோமவார விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது, சக்தி மிக்கது. அதுலேயும் கார்த்திகை மாதம் வர சோமவார விரதம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருப்பது தான் சோமவார விரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோமவார விரதம் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமண தடை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடை நீங்கி திருமணம் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும். உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையும் சீக்கிரமாகவே போயிடும். உங்களுக்கு வீட்டில் வறுமை இருக்குது, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருக்க மாட்டேங்குது, வீண் விரயம் ஆகுது, வீண் செலவாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விரதம் இருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நடக்காதுங்க. பண வரவு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே தீர்வு கிடச்சிருங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வேண்டுதல் வச்சு இந்த சோமவார விரதம் இருந்தீங்கன்னா அது உடனே நிறைவேறும். ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த சோமவார விரதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோமவார விரதம் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, தெய்வங்கள் கூட இருந்திருக்காங்க இந்த சோமவார விரதம். தேவாதி தேவர்கள், மகான்கள், ரிஷிகள், குருக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த மாதிரி அவங்களே தெய்வங்களே இந்த சோமவார விரதம் இருந்து அவங்களுக்கு தேவையான வரங்களை நினச்சி சிவபகவான்கிட்ட வேண்டிப்பாங்க. இந்த விரதம் இருந்து அவங்க வேண்டிக்கிட்டனால உடனே அவங்களுக்கு சிவபகவான் நேரில் தோன்றி காட்சி அளித்து அவங்களுடைய வரங்களை உடனே கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த சோமவார விரதன்றது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சோமவார விரதத்தை நாமளும் இருந்து கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சிவபகவானே நேரில் வந்து நமக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த சோமவார விரதம். சரி, இந்த சோமவார விரதம் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த நாளில் வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாங்க. 17/11/2025, 2வது வாரம் 24/11/2025, 3வது 1/12/2025, 4வது வாரம் 8/12/2025, 5வது வாரம் 15/12/2025. சில பேர் 5 வாரம் இருப்பாங்க, அதாவது மார்கழி முதல் சோமவார விரதத்தோட திங்கட்கிழமையோடு முடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வர திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து முடிச்சிருவாங்கங்க. அந்த 4 திங்கட்கிழமை மட்டும் இருந்து விரதத்தை முடிப்பாங்க. சில பேர் மார்கழி முதல் திங்கட்கிழமையோட சோமவார விரதத்தை முடிச்சிருவாங்க. இதுதான் கார்த்திகை சோமவார விரத நாட்கள். இந்த விரத நாட்களில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. காலையில், அதாவது விரத நாள் சோமவார விரதம் அன்னைக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி உங்ககிட்ட சிவபகவானுடைய படம் இருந்துச்சுன்னா படத்தை வச்சுக்கலாம். லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா லிங்கம் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டிட்டு வில்வ இலைகள், அந்த நாள் மறக்காமல் வில்வ இலையை வச்சிடணுங்க. வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணாலும் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம், உங்கள்கிட்ட சங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சங்காபிஷேகம் செய்யலாம். சங்காபிஷேகத்தில் என்னென்ன இது பண்ணலான்னா தண்ணீர், பால், அந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்கள் சங்காபிஷேகம் சோமவார விரத நாட்களில் நம்ம செஞ்சோன்னா
மிக அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் காலையிலேருந்து நீங்கள் உபவாசம் இருக்கணும். உங்கள் உடல்நிலை பொறுத்து தான் உபவாசம் இருந்தால் போதுமானதுங்க. ஒரு வேளை மட்டும் உணவருந்தி கூட உபவாசம் இருக்கலாம். அது இரவு நேரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். காலை மதியம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் உடல்நிலை அது ஒத்து வராதுன்னா காலை ஒரு நேரம் சாப்பிட்டு மதியம் இரவு விட்டுறலாம். இல்லை மதியம் ஒரு நேரம் சாப்பிட்டு காலை இரவு விட்டுறலாம். இல்லை உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மாலை நேரத்துக்கு அதுக்கப்புறமா தான் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கணும். உங்கள் விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெய்வேத்தியம் படைக்கணும். நெய்வேத்தியம் நீங்கள் சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அந்த மாதிரி இனிப்பு பலகாரம் வச்சும் நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரியும் பண்ண முடியலன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை, பாதாம் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சிவபெருமானுக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை முதல்ல சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் போய் அகல் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. கார்த்திகை மாதம் என்பதால் முருகப்பெருமானையும் வேண்டுவது மிகவும் விசேஷமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தினமும் விளக்கேற்றணும். கார்த்திகை மாதம்னாலே வீட்டு வாசலில் 2 அகல் விளக்காவது தினமுமே ஏற்றி வருவது மிகவும் சிறந்தது. சோமவார விரதம் இருக்கிற நாளில் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க. அன்னதானத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. யாருக்காவது ஒரு வேளை சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டுங்க. அன்னதானம் என்பது அவ்வளோ சிறந்தது. சோமவார விரத நாட்களில் அகல் விளக்குகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒளி வீசும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் அகல் விளக்குகளை தானமாக கொடுங்க. கோயில்கள்லேயும் அகல் விளக்குகள், விளக்கேற்றுறதுக்கு நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு, நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. சோமவார விரதத்தை நாம் கடைப்பிடிப்பதன் மூலம் அந்த ஈசனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிட்டும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.